என்னடா நடக்குது? என்னடா பண்ணி வச்ச? ஓவரா பண்றா மச்சான். அவ ஃபுல்லா டிராமா. அவளுக்கு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் வேணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட நான் சொன்னேன், ரஞ்சினி மேடம் இது செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வாங்கன்ட்டுன்னு. ரஞ்சினி மேடம் கிட்ட சண்டை போட்டு அவளுக்கு நான் ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் வாங்கி தரலங்கிறதுக்காக என்னையே ரஞ்சினி மேடமையும் சேர்த்து வச்சு தப்பா பேசினா மச்சான். அசிங்கமா இருந்துச்சு. அவள் தான் வச்சான் ஒரு அறை. சாரி மச்சான். இப்போ ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? இன்னும் புரிய மாட்டேது. எனக்கு புரியல மச்சான். ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா. விட்டா என்னையும் வீட்டு விட்டு துரத்திடுவா போல. அவளுக்கு ரஞ்சினி மேடம் மேலே அவ்வளோ கோவம் மச்சான். அவங்களோட பெட்டரா இருக்கணுங்கிறதுக்காக எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னால் அவளை புரிஞ்சிக்கவே முடியல. சரி விடு, நான் ரஞ்சினிகிட்ட பேசிக்கிறேன். நாளைக்கு மீட்டிங்கில் ரஞ்சினிகிட்ட சொல்லி இவளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்க சொல்கிறேன். ஆனால் நீயே கூட வந்து பார்த்துக்கோ. அப்படி மட்டும் பண்ணிக்காதீங்க மச்சான், சரி வராது. அவளுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி போனோம், தலைமையில ஏறி ஆட ஆரம்பிச்சிருவா. அது இல்லாமல் என்னால் அவள் கூட இந்த ப்ராஜெக்ட் செய்ய முடியாது மச்சான். என்னை இன்வால்வ் பண்ணவே விட மாட்டா. இதனாலே எங்களுக்குள்ள அதிகமாக பிரச்சனை வந்துடும் பயமா இருக்கு மச்சான். டேய், ப்ராஜெக்ட் கொடுக்கலாம் இன்னும் பெரிய பிரச்சனை பண்ணுவா. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அவளை வேலையை விட்டு தூக்கிடுங்க, பிரச்சனை முடிஞ்சு. டேய், இப்படி எடுத்த கவுத்தோன்னு எதுவும் பண்ண முடியாதுடா. என்னதான் நம்மளாம் ஃபேமிலி. நெல்லு நிதானமாக யோசிச்சு முடிவு பண்ணுவோம். இங்கே பாருங்க மச்சான், அவள் முன்ன மாதிரி இல்லை. அவள் இப்போ உங்கள் அம்மா மாதிரி மாறிக்கிட்டு இருக்கா. அவளை எப்படியே விடக்கூடாது மச்சான், அடக்கி வைக்கணும். நான் சொல்கிற மாதிரி யார் வேலை விட்டு மாதிரி நிப்பாட்டுங்க. வீட்டில் இருந்து கொஞ்சம் நாளைக்கு கூட சண்டை போடுவா, அப்புறம் அவளவே அடங்கிடுவா. அவளுக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது நீங்கள் தான் மச்சான். அதை மறந்து தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை கொஞ்சம் கூட வேல்யூ பண்ண மாட்டேற தெரியுமா மச்சான். அவளுக்கு இது புரிய வைக்கணும். டேய், நீ இது விடு, நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணலான்னு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவன் மேலே கை வைக்கிற ஆளை வச்சுக்காத, வெளுத்து போடுவோம் சொல்லிட்டான் அவனை. சாரி மச்சான், அவன் என்னையும் ரஞ்சினி மேடமையும் சேர்த்து வச்சு பேசுறதுனால தாங்கிக்க முடியல மச்சான். மன்னிச்சிருங்க மச்சான். இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். என்ன இருந்தாலும் பொம்பளை மேலே கை வைக்கிற ஆளை வச்சுக்காத, புரியுதா? ஏய், வா வெளியே.